விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுகிறாரா விஜய் அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசின தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசியானந்த் விஜய் போட்டியிடுறது தொடர்பா பல தொகுதிகள்ல அப்படின்ற மாதிரி சொன்னதே விமர்சனத்துக்குள்ளா இருந்தது. இந்த நிலையில புதிதாக விஜய் வேளச்சேரியில டார்கெட் பண்றாரு, அது போன்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதற்கு என்ன காரணம், அதற்கு அந்த கட்சி சொல்ற காரணங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் விஜய் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட தொகுதிகளோட லிஸ்ட் அப்படிங்கிறதே ரொம்ப பெருசா இருக்கு. தாவேகாவோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டுக்கு முன்பாவே மதுரை வடக்கு தொகுதியில போட்டியிட போறாரு. 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்டர் மூலமாவே மாநாட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்புகளை விடுத்திருந்தாங்க. அந்த வகையில மதுரை அப்படிங்கிறது, மதுரை வடக்கு தொகுதி விஜய் போட்டியிட போறாரு, போட்டியிட்டு வெற்றியே பெற்றுவாரு போட்டியிட்டா அப்படின்ற அளவுல போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா தர்மபுரியோட மாவட்ட பொறுப்புல இருக்க சிவா அவர் ஒரு முறை சொல்லியிருந்தாரு, நான் தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகளில் தான் தலைவர் போட்டியிடணும்னு சொல்லியிருக்கேன். இது ஔவையார் வாழ்ந்த மண், அதியமான் வாழ்ந்த மண், அதாவது தமிழர்களோட அடையாளமா இருக்கிற ஒரு மண். அதனால இங்கதான் போட்டியிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதற்கு தலைவர் ஒத்துக்கிட்டாரு. இவ்வளவு நாள் இதை நான் வெளியில சொல்லாம இருக்கேன், இப்பதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால தர்மபுரியில இருக்கிற 5 தொகுதிகள்ல ஒரு தொகுதியில தான் தலைவர் போட்டியிடுவாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த காலகட்டத்துல தர்மபுரியில போட்டியிடுறாரு, அது போன்ற தகவல்கள் எல்லாம் நிறைய வந்தது. அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்கள், குறிப்பா மீனவர்கள் அதிகமா இருக்கிற, இல்லைன்னா கடலோர மாவட்டங்கள்ல தான் விஜய் போட்டியிட போறாரு, அது போன்ற தகவல்கள் அடுத்து வர ஆரம்பிச்சது. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடியில, நாகப்பட்டினத்துல, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் விஜய் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது போன்ற தகவல்கள் வந்துச்சு. அடுத்ததா கோவையில விஜய் கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அவருக்கு அங்க கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு பேசாம கோவையிலேயே போட்டியிடலாமே, கோவையில தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் அந்த காலகட்டத்துல வர ஆரம்பிச்சது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா மதுரை மேற்கு தொகுதி, எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதி அப்படின்ற வகையில மதுரை மேற்கு தொகுதியில விஜய் போட்டியிட போறாரு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் நிறைய வெளியில வந்தது. கடைசியா நம்ம பார்த்தோம்னா திருச்சி கிழக்கு தொகுதியில கூட ஏன்னா திருச்சி அங்க இருந்துதான் அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் தொடங்கினாரு. அந்த வகையில திருச்சி கிழக்குல விஜய் போட்டியிட போறாரு. இன்னமும் சொல்ல போனா கிறிஸ்தவ அந்த வெள்ளாளர் சமூக மக்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அதன் அடிப்படையில திருச்சி கிழக்குல விஜய் போட்டியிட போறாரு, அது போன்ற தகவல்களும் வந்தது. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வி சென்டிமெண்ட், விஜய் வெற்றி கழகம் வி அப்படின்ற மாதிரி விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லி, விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்லி வி சென்டிமெண்ட்லயே நிறைய தொகுதிகள் சொல்லப்பட்டது. விக்கிரவாண்டியில கூட முதல் மாநாடு நடத்தினாரு அப்படின்ற வகையில வி சென்டிமெண்ட்ஸ்ல நிறைய தொகுதிகள் சொல்லப்பட்டது. விஜயோட இந்த வி சென்டிமெண்ட்டுக்கு அவரோட ஆஸ்தான ஜோதிடரோட அறிவுரை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வி அப்படிங்கிற லெட்டர்ல ஆரம்பிக்கிற தொகுதியில நின்னா கண்டிப்பா விஜய் வெற்றி வாகை சூடலாம்னு அவரோட ஆஸ்தான ஜோதிடர் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வரிசையில புதிதா இப்போ வி சென்டிமெண்டோட ஒரு தொகுதி, பல காரணங்கள் சொல்லப்பட்டு ஒரு தொகுதி வந்திருக்கு அப்படின்னா அது வேளச்சேரி தொகுதி. வேளச்சேரி தொகுதியை ஏன் தாவேகா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தோம்னா நகரப்பகுதி அப்படின்ற வகையில அது ஒரு காரணமா சொல்லப்படுது. பெரும்பாலும் இங்க பிற மாவட்டங்கள்ல இருந்து இங்க தங்கி செட்டில் ஆகி குடும்பங்களா வசிச்சுட்டு இருக்கவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்ற கருத்துக்கள், அது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுது. நிறைய அந்த டெக் சம்பந்தமா ஒர்க் பண்ற, இங்க போற சும்மா தங்கி இருக்கிறவங்களை தாண்டி இங்கேயே செட்டில் ஆன நிறைய இளைஞர்களா அப்படி செட்டில் ஆனவங்களே நிறைய இருக்காங்க. இந்த ஐடி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களே நிறைய இருக்காங்க. அந்த வகையில அது இது விஜய்க்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது. அதே போல இந்த கட்டுமானம் போன்ற கான்ட்ராக்டுகளை எடுத்து வேலை பார்க்குற பல்வேறு குடும்பங்கள் பிற மாநிலங்கள்ல இருந்து, பிற மாவட்டங்கள்ல இருந்துலாம் இங்க தங்கியிருக்காங்க, இங்கே நிரந்தரமா இருக்காங்க, வாக்காளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட சாய்ஸாவும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அர்பன் ஏரியா அப்படின்ற வகையிலையுமே ஒரு சில குடிசை பகுதிகள் இருக்கு, அதையும் தாண்டி அர்பன் ஏரியா அப்படின்ற வகையிலையுமே விஜய் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்களையும் சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா வி சென்டிமெண்ட்லையும் வந்துருது. பெரும்பாலும் சென்னையில இருக்கிற ஒரு தொகுதி, இன்னும் சொல்ல போனா சோழிங்கநல்லூர்ல தான் விஜயோட வீடு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே திருவான்மியூர்லாம்
வேளச்சேரியில தான் வருது அப்படிங்கிற அடிப்படையில வேளச்சேரியில கூட வந்து விஜய் வந்து போட்டியிடலாம். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால வேளச்சேரி வந்து விஜய் தரப்பு வந்து குறி வைக்கிறாங்க. அது போன்ற தகவல்கள் தான் வந்து சமீபத்துல வந்திருக்கு. பொதுவா வேளச்சேரி தொகுதி குறித்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் 3 தேர்தல்கள் வேளச்சேரியில வந்து நடந்திருக்கு. அதுல அதிமுக ஒரு முறை, திமுக ஒரு முறை, காங்கிரஸ் ஒரு முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அசன் மௌலானா அதிமுக வேட்பாளரான அசோக்கை விட ஒரு 4500 அந்த அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றியும் வந்து பெற்றிருந்தாரு. அதே போல நாம் தமிழருமே 2021 14,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மக்கள் நீதி மையம் கமல் அவரோட கட்சியுமே வந்து கடந்த தேர்தலில் வந்து 23,000 அந்த அளவுக்கான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. மற்ற தொகுதிகள்லாம் நம்ம பார்த்தோம்னா திமுக அதிமுகல யாராவது ஒருத்தங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தொடர்ச்சியா வந்து வேட்பாளர்களா இருப்பாங்க. அந்த தொகுதியில தொடர்ச்சியா போட்டிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புதிய தொகுதி அப்படிங்கிறதுனால அதுவுமே கூட ஃபேவரா இருக்கும் அப்படின்றதும் விஜய் தரப்போட ஒரு கணக்கா இருக்கு. விஜய் நம்ம சொல்லிட்டோம் வேளச்சேரி வந்து உங்களோட சாய்ஸா இருக்கு அப்படின்னு. திமுக சார்பில் யார் யார் போட்டியிடுறதுக்கு ஆல்ரெடி வந்து முயற்சிகள்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துணை மேயர் மகேஷ்குமார் அவர் வந்து முயற்சிகள்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அதே போல இளைஞரணியில மாநில துணை செயலாளராக இருக்கிற ஜோயல் அவர் வந்து வேளச்சேரியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. வேளச்சேரி ஆனந்தம் அவர் பேர் வந்து சொல்றாங்க. அதே போல யாழினி அவங்க பேர் அப்படின்னு டிஎம்கேல வந்து நிறைய பேர் வந்து அடிபடுது. அதே போல அதிமுகல நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அசோக் அவர்கள் பேர் வந்து அடிபடுது. அது போகவும் பலர் வந்து இந்த தொகுதியை வந்து முயற்சி பண்றாங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில பாஜக வந்து வேளச்சேரி தொகுதியை வந்து கேட்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. பாஜக சார்பில் நம்ம பார்த்தோம்னா இளைஞரணியோட செயலாளராக இருக்கிற எஸ்.ஜி. சூர்யா வந்து வேளச்சேரியில இப்பவே வந்து அவர் களப்பணியா ஆரம்பிச்சிட்டாரு. அங்கங்க போயிட்டு அப்பப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இங்க போட்டியிட்ட டால்பின் ஸ்ரீதர் அவருமே வந்து காய் நகர்த்தல்கள்ல இருக்காரு அப்படின்ற தகவல்களும் வருது. நாம் தமிழர்ல ஏற்கனவே போட்டிட்டு கீர்த்தனா அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. மறுபுறம் விஜய் வந்து இங்க ஒரு வேலை போட்டிட்டா ரொம்பவே கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படிங்கறதான் வந்து பார்க்கப்படுது. பொதுவா வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம், பட்டியல் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. பிராமண சமூகம் வந்து இருக்காங்க. அதே போல நாயக்கர் முதலியார் போன்ற பல்வேறு கிராமணி முதலியார் போன்ற பல்வேறு சமூகங்கள் வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கிறிஸ்தவர்களோட வாக்குமே வந்து வேளச்சேரியில வந்து ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வந்து சொல்லப்படுது. பார்த்தோம்னா விஜய் இப்ப போட்டியிடுறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு அப்படின்னு. இதற்கு முன்பே வந்து ஒரு நடிகர் வந்து இங்க போட்டிட்டு வெற்றியும் வந்து பெற்றிருக்காரு. தீராத தமிழ் ஆர்வத்தோட இருந்து வசனங்கள் எல்லாத்தையுமே வந்து படிச்சு கலைஞரோட வசனங்கள்லாம் படிச்சு உச்சரிச்சு அதன் மூலமா வந்து திரைத்துறைக்கு வந்து அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரான வாகை சந்திரசேகர் அவருமே வந்து 2016 வந்து வேளச்சேரியில போட்டிட்டு வெற்றியும் பெற்றாரு. இப்ப விஜய் போட்டிட்டா விஜய் வந்து அடுத்ததா போட்டிட்டு ஒரு நடிகரா இருப்பாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜனுமே வந்து இங்க போட்டிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியோட செயலாளராக இருந்த தடா சந்திரசேகர் அவருமே வந்து தீவிரமான தமிழ் பற்று கொண்டவர். அவருமே வந்து இங்க போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு வேளச்சேரி தொகுதியில பல முக்கியமான ஆட்கள் இதுவரைக்கும் வந்து போட்டிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் வந்து வேளச்சேரி தொகுதியை விஜய் ஏன் வந்து தேர்வு செய்யறாரு, வேளச்சேரி தொகுதியோட பொதுவான அம்சங்கள் என்ன, இந்த விஷயங்கள் பத்தி வந்து நம்ம பார்த்தோம். எப்படி வந்து விஜய் வந்து ஒரு நடிகராக கட்சி ஆரம்பிச்சிருக்காரோ இதற்கு முன்பு வந்து பலர் அது போன்று வந்து கட்சி ஆரம்பிச்சு அரசியல் களத்துல வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருவருமே எப்படி வந்து தங்களோட முதல் தேர்தல்ல தங்களோட தொகுதியை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து எம்ஜிஆர் எப்படி வந்து முதலா அருப்புக்கோட்டை, அதாவது திமுக இருக்கும்போது அவர் வந்து பரங்கிமலை தொகுதியில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. ஆனா அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு அவர் முதல்ல போட்டியிட்டது அப்படிங்கிறது வந்து அருப்புக்கோட்டை தொகுதி தான். 2 தொகுதிகள் வந்து பொதுவா வந்து லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்லப்படுவது. ஒண்ணு வந்து அறந்தாங்கி, இன்னொன்னு வந்து அருப்புக்கோட்டை. அப்படி அருப்புக்கோட்டையை ஏன் வந்து எம்ஜிஆர் வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எம்ஜிஆருக்கு இயல்பாகவே அதிக ரசிகர்கள் இருந்தது அப்படின்றது மதுரை தான். அவருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது மதுரை தான். அதே போல வந்து முதல் இடைத்தேர்தல் அப்படின்றது அப்போதைய மதுரை மாவட்டத்துல இருந்த திண்டுக்கல்ல தான் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்ற அடிப்படையில மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அருப்புக்கோட்டையை வந்து எம்ஜிஆர் வந்து சூஸ் பண்றாரு. இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா, அருப்புக்கோட்டை தொகுதி அப்படிங்கிறது வந்து நிறைய கிராமங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் வந்து அது நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அருப்புக்கோட்டை தொகுதியை வந்து சூஸ் பண்றாரு.
அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் வந்து திருவையாறு தொகுதியை வந்து சூஸ் பண்ணி வந்து 89 தேர்தலில் வந்து போட்டியிட்டாரு. அவர் சூஸ் பண்ணதுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருக்குமே அங்கே ரசிகர்கள் அதிகம். அவரோட சொந்த ஊரு, அந்த பண்ணை, அந்த தோட்டம் வந்து அந்த தொகுதிக்குள்ளதான் வருது. அதே போல அவரோட சமூக வாக்குகள் அதிகமா இருந்த தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில சிவாஜி வந்து அங்கே போட்டியிட்டாரு. ஆனா 4 முனை போட்டி உள்ளிட்ட காரணத்தால வந்து சிவாஜி வந்து அங்கே தோல்வி வந்து தழுவிடுறாரு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா விஜயகாந்தனோட முதல் தொகுதி வந்து விருத்தாச்சலத்துல வந்து போட்டியிட்டாரு. விருத்தாச்சலத்துல ஏன் விஜயகாந்த் போட்டிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடலூர் மாவட்டத்துல இயல்பாகவே வந்து விஜயகாந்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகம். சமீபத்துல கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடலூர் மாவட்டத்துல தான் வந்து தங்களோட கட்சியோட மாநாட்டையே வந்து நடத்தினாங்க. அந்த அளவுக்கு விஜயகாந்தோட ரசிகர்கள் நிறைய உள்ள பகுதியாக கடலூர் மாவட்டம் வந்து இருந்தது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலே வந்து விஜயகாந்த் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதிகமாக கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய பகுதியா வந்து விருத்தாச்சலம் பகுதி இருந்தது. அதனாலதான் நாங்க சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து தேமுதிகவோட முக்கிய தலைவர்கள் வந்து சொல்றாங்க. விஜயகாந்த் படம் வெளியான கலெக்ஷன்ஸ் அதிகமான பகுதியாக இருந்த தொகுதி விருத்தாச்சலம் அப்படின்ற அடிப்படையில விருத்தாச்சலம் தொகுதி வந்து தேர்வு செஞ்சு விஜயகாந்த் வந்து போட்டிட்டாரு. வெற்றியும் வந்து பெற்றாரு. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா கமலஹாசன் கோவை தெற்குல போட்டிட்டாரு. கோவை தெற்குல ஏன் கமலஹாசன் போட்டிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கமலஹாசனுக்கு இயல்பாவே வந்து மக்கள் நீதி மையத்துக்கு நகர்பகுதிகளில் நல்ல வாக்குகள் வந்து வந்தது. அந்த அடிப்படையில சென்னைக்கு அடுத்ததா மக்கள் நீதி மையத்துக்கு நல்ல வாக்குகள் வந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவை. அந்த அடிப்படையில கோவை அப்படிங்கிறது லிஸ்ட்ல வந்து இருந்தது. கோவையில போட்டியிட்டா கமலஹாசனுக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கு முன்னணி நிர்வாகிகளுமே அங்க இருந்தாங்க அப்படின்ற அடிப்படையிலுமே வந்து கோவை சூஸ் பண்ணப்படுது. கோவை தெற்கு ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சின்ன பரப்பளவா இருக்கிற நகர்பகுதிகளிலே இருக்கிற தொகுதி, பிரச்சாரம் செய்யறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கோவை தெற்கு தொகுதியை வந்து சூஸ் பண்றாங்க. ஆனா கணிசமான வாக்குகள் வித்தியாசத்துல கமலஹாசன் வந்து தோல்வி அடைஞ்சாரு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா கார்த்திக் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் 2009. விருதுநகர்ல வந்து அவருக்கு நல்ல ஆதரவு, சரணாலயம் அமைப்பு இருக்கும் போதே நல்ல ஆதரவு கிடைச்சது. முக்குளத்தூர் சமூக மக்கள் நிறைய இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில கார்த்திக் வந்து அங்கே போட்டியிட்டாரு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா சரத்குமார் 2011 தென்காசியில போட்டிடுறாரு. அவரோட சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. குற்றாலத்துல அவருக்கு நிறைய பிசினஸ் இருந்தது. அதன் அடிப்படையில பழக்கமான ஏரியா அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து அங்கே போட்டியிடுறாரு. 91 டி ராஜேந்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது பர்கூர்ல போட்டியிட்டாரு. ஒரே ஒரு காரணம் தான் அவர் அங்கே போட்டியிடுறதுக்கு, ஜெயலலிதா அங்கே போட்டிட்டாங்க, அவரை எதிர்த்து போட்டியிடணும் அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து பர்கூர் தொகுதியில போட்டிட்டாரு. அவருமே வந்து 91 வந்து தோல்வியை தான் வந்து தழுவினாரு. இப்படி நடிகர்கள் ஒவ்வொருவரும் வந்து தங்களோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தங்களோட முதல் தொகுதியை இப்படித்தான் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. திமுக போட்டியிடுறதுக்கான முயற்சிகள் யார் யார் ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத சொன்னோம். அதே போல காங்கிரஸ் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவும் இருக்கிறதுனால காங்கிரஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட வேளச்சேரி தொகுதியில வந்து இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் கடந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில மக்கள் நீதி மையத்தோட லிஸ்ட்லயுமே வந்து வேளச்சேரி தொகுதி வந்து இருக்கு. அவங்க வந்து சென்னை, திருச்சி, கோவை போன்ற இடங்கள்ல வந்து ஒவ்வொரு தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மதுராவயல்ல பத்மபிரியா போட்டிட்டு 30,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க வந்து திமுகல இருக்காங்க. ஒருவேளை மக்கள் நீதி மையத்தோட சாய்ஸாக வேளச்சேரி இருப்பதற்குமே வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்கப்படுது. புதிய வரவுகளுக்கு எப்போதுமே வந்து நல்ல வரவேற்பு இருக்கிற தொகுதியா இருந்ததுனால மக்கள் நீதி மையத்துக்கு நல்ல வாக்குகள் அப்படிங்கிறது கிடைத்தது. அதையும் தாண்டியும் சில காரணங்கள் இருந்தது. அப்படி மக்கள் நீதி மையத்துக்கு நல்ல வாக்குகள் கிடைச்சதுனால விஜய் தரப்புக்குமே நல்ல வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புமே கூட விஜய் தரப்புக்கு வந்து இருக்கு. இதே போல வந்து விஜய் வந்து தன்னோட முதல் தொகுதியை வந்து எப்படி தேர்வு செய்கிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களுக்கு விஜய் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுவாரு, இல்ல இந்த தொகுதியில போட்டியிட்டா கண்டிப்பா அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற தொகுதிகளையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.